ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே வீடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஏரியாவில் 30 அடி ரோட்டு மேலே பக்கா பிளாக் டாப் ரோட்டு மேலே இவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு ரீசேல் பிளாட் ஒன்று வந்திருக்கு. அர்ஜென்ட் சேலுக்கு கொடுக்குறாங்க. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதாங்க பிளாட்டு. 30 அடி ஃப்ரண்டேஜ் கொண்ட பிளாட்டுங்க. கிளாம்பாக்கம் டெர்மினஸ்லேருந்து ஷார்ப்பாக 3 கிலோமீட்டர்ஸ் அமைஞ்சிருக்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு. கிளாம்பாக்கம் இருக்கக்கூடிய நம்ம ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஷார்ப்பாக 1.5 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் ஒரு பியூட்டி தெரியுமா உங்களுக்கு? இந்த பிளாட்டு ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1.5 கிலோமீட்டர், அந்த சைடு குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அதே 1.5 கிலோமீட்டர். என்ன சைஸ் என்ன ரேட்டுன்னு பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி ஓவரால் சென்னையில் நீங்கள் எங்கே லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. இது போல தினமும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் பார்வைக்கு வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப தூரம்லாம் போகாமல் ஜிஎஸ்டி ரோடு பக்கத்துலையும் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பக்கத்துலேயும் ஒரு 1.5 கிலோமீட்டரில் பிளாட் வேணும்னா இந்த பிளாட்டை சூஸ் பண்ணுங்கள். இதோ கட்டியிருக்காங்களே இந்த பங்களா வீடு, இந்த பங்களா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த 30 அடி ரோட்டுக்கு மேலேயே இதாங்க நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு. 30க்கு 60 அப்படின்ற சைஸு, 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, முக்கா கிரவுண்டு பிளாட்டுங்க. கோர்ஸ் இயர்ஸ்லாம் இல்லை, பக்காவாக இருக்குது. முக்கியமாக நார்த் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு. 30 அடி ரோட்டு மேலே 30 அடி பெரிய ஃப்ரண்டேஜோடு இருக்குது. தாராளமாக ஒரு எண்ட் யூசர்ஸ் உடனே லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அங்கே வீடு கட்டலாம். இந்த ஏரியாலே அதோ பாருங்களேன், அதெல்லாம் அப்பார்ட்மெண்ட். இது பில்டர்ஸ்க்கும் சூட் ஆகும். வாங்கி அப்பார்ட்மெண்ட் கட்டுறது, இண்டிவிஜுவல்ஸ் கட்டுறதுன்னு கூட கட்டி சேல் பண்ணலாங்க. லொக்கேஷன் ரொம்ப பக்கம். எப்படின்னா கிளாம்பாக்கம் டெர்மினஸ் வந்து ஷார்ப்பாக 3வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு, இந்த பிளாட்டு. ஓகே, இதுக்கு எப்படி வரலாம் அப்படின்னா டபுள் வே அப்ரோச் இருக்குது இந்த சைட்டுக்கு. ஃபர்ஸ்ட் அப்ரோச் அதோ அந்த மரத்துக்கு அந்தாண்டு இருக்கிறது கிளாம்பாக்கம் டெர்மினஸ். இப்போ நம்ம ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட்டு மேலே நம்ம நிற்கிறோம். சரிங்களா மக்களே? ஊரப்பாக்கம் தான் கிளாம்பாக்கம் டெர்மினஸ் உங்களுக்கு தெரியும். கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஆப்போசிட் போகிற இந்த ஃப்ளைஓவர் ஊரப்பாக்கம் ஃப்ளைஓவர். ஓகே, இந்த ஃப்ளைஓவரை ஏறி ஆப்போசிட்டில் இறங்குனீங்கன்னா வெஸ்ட் ஊரப்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட். ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்தும் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் ஷார்ப்பாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் வருதுங்க இந்த பிளாட்டு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த லேஅவுட் பேர் கணபதி நகர். இந்த பிளாட்டுக்கு போகிற வழி நெடுக்க ஃபுல்லாமே இது மாதிரி கமர்ஷியல்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. செம டெவலப்டுங்க, இதெல்லாம் பக்கா கமர்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் தான். வாங்குறவங்க தாராளமாக லோன் போகணும் ஆசைப்பட்டால் கூட தாராளமாக லோன் போய்க்கோங்க. இங்கே இது மட்டும்தான் எம்டி பிளாட்டு. பக்கம் 3ஆம் பக்கமும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது. பின்னாடி வீடு இருக்குது, லெஃப்ட் சைடில் வீடு இருக்குது. இதை பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு வீடு இருக்குது. உங்கள் வீடு கட்டினீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு பங்களா வீடும் இருக்குது. சரிங்களா? ஸோ முக்கியமாக எல்லோரும் நார்த் ஃபேஸிங் கேட்பீங்க. இது நார்த் ஃபேஸிங் தான். 30 அடி ரோட்டு மேலே தான் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. இது 30 அடி ரோடு தான். எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக நோ கமிஷன், டைரக்ட் சேலு, டைரக்ட் செல்லர் காண்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஓகேவா மக்களே? லோனும் செல்லர் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு கவலையும் உங்களுக்கு வேணாங்க. இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் உங்களுக்கு செல்வ விநாயகர் கோயில் இருக்குது. இதோ இந்த மங்களகரமான செல்வ விநாயகர் கோயில் இருக்குது. இது நம்ம சைட்லேருந்து 5வது பிளாட்டில் இருக்கக்கூடிய கோவில். அவ்வளோ பக்கம். இது கார்னரில் இருக்கக்கூடிய மளிகை கடை. நம்ம தெருமுனையில் இந்த மளிகை கடை இருக்குது. பக்கத்துலேயே ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாம் இருக்குது. முக்கியமாக நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த ஸ்கூல் நம்ம சைட்லேருந்து 400 மீட்டர்ஸ் மட்டும் தான், நடந்தே போயிட்டு வந்துடலாம். அண்ட் இதே மாதிரி வேலம்மாள் நியூஜன் ஸ்கூல் இருக்குது, ஓடிசாய் ஸ்கூல் இருக்குது. ஊரப்பாக்கத்தில் ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குங்க. இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே. ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோடு தாண்டி அந்த சைட் போனீங்கன்னா சங்கரவித்யாலயா ஸ்கூலு, ஆனந்தவழி ஸ்கூல், இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஓகே, பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நம்ம சைட்லேருந்து ஷார்ப்பாக ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர் தான் வரும். இந்த சைடு ஃப்ளைஓவர் ஏரியா இறங்கி லெஃப்ட் எடுத்தால் கிரசன்ட் யூனிவர்சிட்டி வந்துடும். ஓகே, ஸோ ஜோஹோ ஆஸ்டான்ஷியா, இதை தாண்டிங்கன்னா மஹேந்திரா வல்சிட்டி, அந்த சைட் ஸ்ரீராம் கேட்வே ஐடி காரிடார், அதை தாண்டினா தாம்பரம் மெம்ஸ் அப்படின்ட்டு நிறைய ஐடி காரிடாரும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் 1.5 கிலோமீட்டர் தான். அந்த சைடு குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி ரோடு அதே ஒரு 1.5 to 1.7 கிலோமீட்டர் தான். ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் பிரைம் ஏரியாவில் பக்கத்துலேயே வந்துடுது. முக்கா கிரவுண்டு பிளாட்டு, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பிளாட்டோட விலை 4800 வாங்க. ரேட் நெகோஷியபிள். ஸ்க்ரீன் தெரிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்து பாருங்கள். லோன் தாராளமாக செல்லரே பண்ணி தருவாங்க. இதெல்லாம் பழைய லேஅவுட்டுங்க, ஆல்ரெடி போட்டு ரொம்ப நாள் ஆன லேஅவுட்டு. ஸோ இங்கே ஒரு பிளாட்டு கிடைக்கிறதுன்றது கஷ்டம். ஏன்னா ரீசியல் பிளாட்டாக மாறி வந்தால் தான் உண்டு. இல்லைனா ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டரில் எங்கெங்கே இருக்குது லேண்டு, எங்கே இருக்குது ஃப்ரெஷ் லேஅவுட் சொல்லுங்கள். ஃப்ரெஷ் லேஅவுட்லாம் போனாலே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3-4 கிலோமீட்டர் தள்ளி தான் போகுது. இந்த லேஅவுட் பக்கத்தில் இருக்குது. 4800 ரேட்டு, பட் ரேட் நெகோஷியபிள். காண்டாக்ட் பண்ணிட்டு வந்து பாருங்கள் மக்களே. ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு பிளாட் தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஊரப்பாக்கம் குடுவாஞ்சேரி ஜோனில் பிளாட் தேடுற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சா ஒரு லைக் கொடுங்க. இது போல பல ப்ராப்பர்ட்டிஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு. சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from GS.